அண்ணன் உதயநிதி வருகிறார். கழக கொடி ஏந்தி போர் முரசு கொண்ட அஞ்சா வீரன் கூட்டம் நடுவே வருகிறார் வருகிறார் வருகிறார். அண்ணன் வருகிறார். உதயநிதி ஸ்டாலின் வருகிறார் வருகிறார். களத்தில் வருகிறார். இடி முழங்க இளம் தலைவர் வருகிறார். இளைஞர் படை குலுங்கிடவே வருகிறார். இனப்பகைவர் நடுங்கிடவே வருகிறார் வருகிறார். வீரன் வருகிறார். வரலாறு படைக்க கலைஞராக வருகிறார். சூரியன் உதித்து விட்டார். தமிழர் மனதில் நிலைத்து விட்டார். அண்ணா கலைஞர் தலைவர் ஸ்டாலின் களத்தில் சென்று தடைகளை குறைக்கின்றார். கழக படையை நடத்துகிறார். கட்டுப்பாடாய் இயக்குகிறார். வெளியோர் வாழ்வும் வளமும் நலமும் மனமும் மகிழ துயரங்கள் துளைக்கின்றார். இந்தி திணிப்பதை என்றும் எதிர்த்திடுவார். சீரும் செந்தமிழ் வேங்கையாக நம் மண்மொழி மானம் எங்கள் உரிமைகள் மீட்டிவர் நாட்டையை ஆண்டிடுவார். வரும் காலமே சூடிடவே இந்திய வரலாற்றை இங்கிருந்து தமிழ் இனம் செலுத்திட எழுதிடுவார். வீரம் தீரம் கொண்டு இமய சிகரம் வென்று சரித்திரம் படைத்திடுவார். துள்ளிப்பாயும் மாணவரும் துடிப்பு மிக்க இளைஞர்களும் அண்ணா அண்ணா என்று பந்தம் பாசம் காட்டும் அன்பக தலைவரவர். பாசிச கூட்டத்தை வீழ்த்தி பேரறுப்பாயும் திராவிட சிங்கமாக இங்கு மாநில சுயாட்சி நிலை நாட்டி கொள்கை மன்னராய் இருந்திவர் கோட்டையை ஆண்டிடுவார். அண்ணனே வா. அருமை அண்ணன் பகுதிக்காரி அமைத்தவர் அண்ணன் வீரர்களே மற்றும் முன்னிலை இருக்கின்ற பகுதிக்காரிய துணை செயலாளர்கள் கே பூபதி பாஸ்கரன் அவர்களே மற்றும் பொருளாளர் அருமை சகோதரர் டி கார்த்திக் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராகவும் ஆலோசகரும் வந்துள்ள சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் ஈகா அவர்களே மற்றும் மாநில தகவல் தொழில்நுட்ப துணை செயலாளர் அருமை தம்பி தமிழ் மாதம் அவர்களே மற்றும் மாவட்ட பிரதிநிதி ரமேஷ் அவர்களே வட்டக்கல்வி செயலாளர்களே வட்டக்கல்வி பிரதிநிதிகளே இளைஞர் அமைப்பாளர்களே மாநில அமைப்பாளர்களே மலையடிகளே எல்லாருக்கும் அன்பானவர்கள் எல்லாருக்கும் சொல்ல முடியல டைம் ஆயிடுச்சு. இந்த கூட்டத்தின் மிகப்பெரிய நோக்கம் 13ஆம் தேதி நம்ம இந்த தேவி கல்யாண மண்டபத்துல இளைஞர் அணி தலைவர் துணை முதல்வர் சிறுவர் பிறநாளை முன்னிட்டு ஒரு 1000 பேருக்கு ஸ்போர்ட்ஸ் கிட் அமைச்சர் சொல்லியிருக்காரு. அது விஷயமாக ஒரு 1000 பேருக்கு நேற்று பிரபு சுரேஷ் நேரு அவங்க தான் பாடியை போய் அலைஞ்சி தெரிஞ்சு ஒரு 3 லட்சம் ரூபாய் பொருள் வாங்கிட்டாங்க. இது ஒரு பெரிய ஃபங்க்ஷனா பிளான் பண்றாரு. அது எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தாதான் நிகழ்ச்சி ரொம்ப பெருசா நடக்க முடியும். அமைச்சர் காலம் 10 மணிக்கே வந்துருவாரு. நீங்க எல்லாம் 9 மணிக்கே ஆஜராயிடுங்க. இதே போல எல்லாமே ஸ்டேட் மேல ஆசைப்படாதுங்க. ஏன்னா ஸ்கூல் போய் வராங்க. அசையா ஸ்கூல், ஜமீன்ராயப்பட்டை, சிஎஸ்ஐ, சிட்லப்பாக்கம், எஸ்சிஎஸ் எல்லா ஸ்கூல்ல வராங்க. சோ நீங்க இளைஞர்கள் மாணவி பசங்க கூட வந்து ஆர்கனைஸ் பண்ணி அவங்க உட்கார வைங்க. என்னோட கணக்கு பார்த்தா ஒரு 1000 பேர் கம்மி இல்லாம நிகழ்ச்சி வருவாங்க. அந்த மண்டபம் குட்டி மண்டபம் தான். அது 1000 பேர் பத்தாது. நம்ம நிர்வாகிகள் 300 பேர் வருவாங்க. ஒரு 1300 பேர் கலந்து கொண்ட நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லாம் கட்டுக்கோப்பா ஒத்துமையா இருந்து மிக சிறப்பாக நிகழ்ச்சி அமைத்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.